வெல்கம் டு அமுதாரணி தமிழ் கிச்சன். காலை இன்றைக்கி வந்து சஷ்டி வரங்கிறதுனால ஒரு 2-3 வேலை சமைச்சிருக்கோமா சிம்பிளாக. கால் தோசை சட்னி சாப்பிட்டாச்சு. வந்து இன்றைக்கி வந்து ஒயிட் சாதம் இனிமேல் தான் வைக்க போகிறேன். இது வந்து ஒரு அழகான ஒரு இது நல்லா கெட்டியாக வெங்காயம் தக்காளி வாழைக்காய் போட்டு ஒரு நீட்டான ஒரு சாம்பார். இது கொஞ்சம் கொஞ்சம் தக்காளி கூட்டு வச்சுருக்கேன். ஒரு வெண்டைக்காய் பொரியல், ஒரு அழகான வெண்டைக்காய் பொரியல். அவ்வளோதாம்மா இன்றைக்கி உள்ள சமையல். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பாருங்கள். இந்த பனங்கிழங்கு பாருங்கள் வந்துச்சு, வாங்கினேன். பனங்கிழங்கு பாதி அவிச்சாச்சு, பாதி இருக்குது. நிறைய பேர் பாருங்கள். சாதம் வந்து தண்ணி வச்சு வச்சுருக்கேன் அப்படியே. அவ்வளோதாம்மா. ஒரு தக்காளி, ஒரு அழகான தக்காளி தொக்கு, சூப்பராக ஒரு தக்காளி தொக்கு, ஒரு ரசம், ஒரு வெண்டைக்காய் பொரியல். இது வந்து சாம்பார். நிறைய பேர் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பாருங்கள், தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன்னா பாருங்கம்மா. இனிமேல் சாதம் சூடாக வச்சுக்கலாம்னு நினச்சிட்டேன். அதை மூடி வச்சிடலாம். அவ்வளோ மூடி வச்சுட்டு அவ்வளோதான். வாங்க, வெளியில் வந்து செடியெலாம் வச்சுருக்கேன், காமிக்கிறேன் வாங்க. நிறைய பேர் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீட்டாக ஒரு இதில் பூ எடுத்து வச்சுருக்கேன். இலவாசல் நீட்டாக பூவெலாம் போட்டு வச்சுருப்பாருங்களா, சூப்பராக நல்லா இருக்கா. செடியெலாம் வச்சுருக்கோம் பாருங்களேன். வெந்தய செடி, தனியாக மல்லி, புதினா, அப்புறம் வந்து அது என்னது முல்லைப்பூ. இது வந்து மல்லிகைப்பூ வச்சுருக்கேன் செடி. இது வந்து செடி வச்சுருக்கேன் பாருங்களேன். இது வெந்தய செடி 2லையும் போட்டுருக்கு. இது வந்து மல்லிகைப்பூ செடி, இது முல்லை செடி, இது புதினா கொத்தமல்லி. இது மருதாணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. அதை பார்த்து எடுத்துடணும். அவ்வளோதாம்மா. நிறைய பேர் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமுதாரணி ரத்தின கிச்சனில் நிறைய பேர் பாருங்கள். பாய், வணக்கம். சூப்பராக இருக்கா பாருங்கள்.